ஹாய் ஹாய் மக்களே, மக்களே, எல்லாரும் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு நம்புறோம். நம்புறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விளாகுங்க. ஸோ எங்களோட லைஃப்பில் வந்துட்டு எங்களோட லைஃப் ஜேர்னியில் அந்த வாழ்க்கைன்ற பயணத்தில் புதுசாக ஒரு உறவு வரப்போகுது. ஸோ அப்படின்ற கூட சொல்லலாம். ஒன்று புதுசாக வாங்க போகிறோம் கூட சொல்லலாம். அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் சஸ்பென்ஸாக. ஸோ என்ன ஏது அப்படின்றத நான் கொஞ்சம் அங்கிட்டு போனதுக்கப்புறமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 2:20ங்க. ஸோ இப்போ நேராக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு ஜில்லுவுக்காண்டி ஒன்று வாங்க போகிறோம், ஜில்லுவுக்காக அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் எங்கே போகிறோம், என்ன ஏது அப்படின்றது இந்த விளாகில் இருக்கும். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஆலியா குட்டி. ஸோ நேராக அப்படியே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேங்க. எங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆலியா என்ன வலிச்ச ஆளை பாரு. ஸோ லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னமோ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டா? ஆமாங்க, ஆமாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு தெரியும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் நானே காமிக்க ஒன் டைம் வந்துட்டு. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத, பஜாஜோட ஜெட்டக் ஷோரூம் தாங்க வந்திருக்கும். இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள், அதாவது ஸ்கூட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிருந்தோம். ஆல்ரெடி வச்சுருந்த நம்ம பைக்கை வந்து கொடுத்துட்டோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டி எடுத்திருந்தேன். அது அந்தளவுக்கு எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ தான் புதுசாக வந்துட்டு பைக் வாங்கலாம்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். யாருமா? ஓ, அந்த 1 2 நம்பர் போட்டுக்க ஃபுல்லாமா? அம்மா ஆதார்ல இந்த ஃபோன் நம்பர் தானமா இருக்கு? ஆமா, ஆமாக்கா. நீ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண போறியா அப்படிமா? ஆமாக்கா, ஆனால் இப்போ உடனே பண்ணணும்னு அவசியம் இப்போ இல்லை. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டேங்குது. அது ஒரு 2 நாள் ஆகுதுக்கா. என்ன ஒரு 25ஆம் தேதிக்குள்ள. இப்போ ஃபிட்டிங்ஸும் மாட்டேன். இப்போதைக்கு மாட்டாங்க, ஒரு 25. சரி. ஸோ அவ்வளோதாங்க. ஐயோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வண்டி எந்த வண்டிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வண்டியில் கொடுக்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வண்டி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வண்டி. ஸோ எந்த வண்டின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரில் எதாவது இருக்கான்னு தெரில. ஸோ எதாவது இருக்கான்னு பார்க்குறது தான் வந்தோம். ஒன்றும் இல்லை, டேங்க் எம்டியாக தான் கிடக்கு. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வேறு ஒரு R15 தானே வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டி கொடுத்துட்டோங்க. ஸோ அது யார் கண்டு பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வண்டி வந்துட்டு கொடுக்குற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 3 பேர் எங்களால் போக முடியல. அவர் தான் செலிபிரிட்டி நெல்லை. ஸோ இவன் கூட தான் ஆலியாக இருந்தால் எவ்வளோ நேரம் இப்போ உள்ளே இருக்காங்க ஷோரூமில். ஸோ இந்த வண்டியை வந்துட்டு அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு நேராக இப்போ வந்துட்டு நமக்கான வண்டி நம்ம எடுக்க போகிறோம். வண்டியும் அங்கே தான் லைனில் தான் இருக்குது. எந்த வண்டி நம்ம எடுக்க போகிறோம், என்ன ஏது அப்படின்றது வந்துட்டு இங்கே பாருங்க. இதையும் கலட்டனுங்க, அந்த கீச்சைனா கூட மாட்டேக்காப்போம். சும்மா போவேன். இதே மாதிரி வேற இல்ல, அந்த வண்டிக்கும் அப்படிதான் போட்டு கொடுத்து விட்டா இருந்தா அடுத்து இது ஒண்ணு. R15க்கு ஒரு கீச்சன் வாங்க. இதுவும் R15ல உள்ள கீச்சன் தான். 2 கீச்சன் வாங்கியிருந்தோம். ஆனா என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒரு யூடியூபர் அப்படிங்கிறது மாதிரி இங்கே என்னமோ வெளியே நான் என்ன வந்து பெருசாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் நிலமை எனக்கு தான் தெரியும், அது வேறு விஷயம். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கீச்சனையும் கழட்டிட்டு இருந்தால் பஞ்ச பரதேசின்னு நினைக்க மாட்டாங்க. எப்படி இருக்குது இது, ஷோ போட்டு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். சரி ரைட்டு, இது ஒப்பேராத கேஸு. ஓகேங்க, நேராக ஷோரூம்குள்ளே போயிடலாம். நமக்கான வண்டி எது அப்படின்றத நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கேன். இங்கே தாங்க நிற்கி, இந்த ஒரு 3 வண்டி நிற்கி, அங்கே ஒரு 4 வண்டி நிற்கி. இதில் ஒரு வண்டி தான் நம்மளோட வண்டி. நான் எந்த வண்டின்னு யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டே கமெண்டில் பின் சொல்லிடுங்க. அது நான் பார்த்துக்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. இதுக்கு முன்னாடி லோன் போட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி வாங்கினோம். ஆமாம், அப்போ நீ தான் சொன்ன மொத்த வண்டிக்கு நானே கட்டுவேன்னு சொல்லி தானே வாங்கி தந்தேன். ஆமாம், 10,000 போட்டேன். அடுத்து அப்போ வேலை பார்த்தேன், அதனால கட்டுவேன்னு சொல்லி வாங்கினது. நான் வாங்கின நேரம் என்னமோ 2 மாதமும் வேலைக்கு எடுத்து போகவே இல்லை, அப்படியே நினைச்சு. அப்போ இது யார் கட்டுறா இப்போ? இதை நீ தான் கட்டணும். இதை நீ கட்டல, நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டணும். அந்த மாதிரிண்ணே? ஆமாம். நான் வேணா விளைக்கிறதுலேருந்து நீ மட்டும் வேணா ஓட்டிக்கோ, நீயே போட்டுக்கோ. நான் வேணா விளைக்கிறேன். அப்போ அந்த வண்டி தொடக்கூடாது. இது சொல்லலை, இவருக்கு பதில் இவர் அப்படின்னு. அப்போ வேற ஆள் வச்சுக்கிறா. அப்போ நீ கிளம்பு, இங்கேருந்து நடந்து போடி. நான் இங்கேருந்து என்னத்துக்கு நடந்து போகணும்? பஸ்ஸில் போ. அப்படின்னா நீ தானே கூட்டு வந்த, நீ தான் கூட்டு போய் விடணும்.
இவருக்கு பதில் இவர் இங்கனே மாத்திடுவேன் நான். நீ கிளம்பு. இன்னும் ஆள் யாரு? ஆள் வரட்டு நம்ம இருந்து. அவங்க ஆள் வருவாங்க. யாரையாவது வைப்பேன் நான். யாராவது இவங்களுக்கு பதிலாக நடிக்கிறதுக்கு ஆள் வேணுங்க. இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி போட போகிறோம். ஸோ யார் நடிக்க வரீங்களோ முதல்ல சொல்லிடுங்க, நான் புக் பண்ணிடுறேன். இவங்களை இங்கேருந்து அனுப்பிடலாங்க. அனுப்பிடலாம் தானே? அப்படிலாம் நினைப்பியே நீனு போயே அதுக்கு அனுப்பிடலாம் பார்க்க போக வேண்டியதானே? அப்படிலாம் போக முடியாது. என்ன ஆலியா பாரு, வண்டி எடுத்துட்டு நாங்கள் மட்டும் போகிறோம், நீ வேணா எங்கள் கடை. நான் அவங்க கூட வந்துடுவேன் வண்டியில். வண்டி வாங்க வந்து எங்களுக்கு கொட்டேஷன் இவனுக்கு இன்னும் அடுத்த வண்டி கொட்டேஷன் போட்டாங்க. வேலை 1,97,000 2 லட்சம் ரூபா. அவன் பணக்காரங்க, அவன் சொல்லுவான். எனக்கு ஒரு 3 கலர்ல வேணும். பிளாக்ல ஒன்று, சிவப்புல ஒன்று, மஞ்சள் ஒன்று. 3 கலர் இருக்கா? 3 வண்டி NS 200. ஸோ இப்போ உள்ள என்எஸோட ரேட்டு யாருக்காவது தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. NS 160 200க்கு. நீ அவனை பார்க்க சிரிப்பு வருது. 2 லட்ச ரூபா வண்டியோட ரேட்டு 1,97,000 ரூபா. அதான் 2 lakhs. அதுக்கு பேச ஆளு 200 எடுத்துக்கலாம். 200 எடுத்துலாம் நீங்க. 3000 இதுக்கு 200க்கு 160. அவ்வளோதாங்க, வண்டி எல்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து வண்டியை காமிக்கவே இல்லை. இருங்க ஒரே வருஷம் நான் வண்டியை காமிக்கேன். இங்கே எங்கள் பின்னாடியே நிற்கிறதாங்க. ஸோ இதுதான் அந்த வண்டி. ஜில்லுக்காண்டி வாங்கினதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஜில்லு பேரை சொல்லி நான் தான் எல்லாத்தையும் ஓட்ட போகிறேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த இது வந்து பாப்பாவெல்லாம் பிரெக்னன்சி அந்த டைம்ல எல்லாம் முடிஞ்சு குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளே இவங்க வந்து நல்லா அடிச்சு ஓட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்லா தான் புதுசாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் புதுசாக மெயின்டைன் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வண்டியை ஒரு வியூ பார்த்துருமா. ஆனால் இவ பேரை சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஓட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேட்டரி ஸ்கூட்டி எடுத்துருக்கோம். எந்த மாதிரி இருக்கும் என்ன ஃபர்ஸ்ட் எங்க வாழ்க்கையில பைக் புதுசா பைக் எடுத்துருக்கோம்னா இந்த பைக் தான் ஆக்சுவலா வந்து. அது இஎம்ஐல தாங்க போட்டுருக்கு, ரெடி கேஷ் கிடையாது. எல்லாமே இஎம்ஐ தான். ரெடி கேஷ்ல என்னைக்கு அந்த மாதிரி எங்க கடவுள் வைக்காரோ அன்னைக்கு நான் சொல்றேன் வீடியோல. அது வரைக்கும் இதெல்லாம் இஎம்ஐல போகும், அந்த அளவுக்கு இஎம்ஐல போய்கிட்டு இருக்கும். ஆனா இப்போ வந்து புதுசு அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்த முதல் பைக் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ இந்த பைக் தான். ஸோ வண்டியை பத்தி மட்டும் லைட்டா பார்த்துக்கிடுமா ஒரே வருஷம். பாய்மா. இதுதான் நம்மளோட முதல் வண்டியா இருக்க போது. ஸ்டாண்ட் எடுக்கணும், இந்த டீ பிரஷ் பண்ணணும், அப்பதான் வண்டி ஸ்மூவ் ஆகும். ஆணி 8 மணிக்கு தெரியுமா? இந்தா ஹீல்ஸ் தான் போடணும் இதுக்கு நானு. ஏமா ஆலியா ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டாண்ட் எடுத்துட்டா? ஸ்டார்ட் ஆயிருச்சு வண்டி. ஆமா பயமா இருக்கு. பிரேக் ஸ்டாண்ட் எடுத்தாதான் வண்டி மூவ் ஆகும். தெரியும். ஏமா நீ இதாக்காத, இப்ப திரிக்கிற போற ஆலியா. நான் பிரேக் பிடிச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அந்த சாவிலாம் தர மாட்டாங்க தெரியும். அது வந்து சும்மா லேகோ எனக்கு. போமா. எடுத்து பாருங்க. இப்ப சம்பவம் இருக்காது. பாக்குமா சம்பவத்தை பாருப்பா. நீ சும்மா இருக்க மாட்ட போல. ஸ்டார்ட் பண்றது மட்டும் பாரு. இந்த பக்கம் அந்த பக்கம். ரெண்டு சாவி ஒரே சாவி தான்மா. அப்படியா? ஆமா ஆமா. ஆனாச்சா நான் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதிசயம் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டாண்ட் எடுக்கணும் தெரியுமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டார்டர்ல ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். என்னம்மா சம்பவம் பண்ண? ஸ்டார்ட் பண்ணிட்டான். கண்ணாடி உடச்சு இங்கே வாங்கி இப்படியே வாங்கி இங்கே உங்கள்கிட்ட விட்டுட்டு போவோம் நாங்கள் வண்டியை பாருங்க. ஸ்டார்ட் ஆகல பண்ணுவோம்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா திருக்குனா பேருனே. ஏன் திருக்க மாட்டேன். உட்காந்து மூவ் பண்ணி பாக்கியா? லைட்டா ஆண்டா. அப்புறம் நான் கீழே போயிருவேன். ஏமா நீ உட்கார வேண்டாம். சரி உட்காந்துக்கோ, நின்னுக்கோ. தங்க போமா. ரைட். எனக்கா? ஆமாக்கா. சரி ரைட் ஓகேக்கா. கீழே இறங்கி வா வா வா. அப்பா இறக்குறா. அப்போ வண்டி இறக்கிக்கிட்டு கீழே இறக்கிக்கிட்டோம். ஏம்மா அது உட்காந்துறியா? ஆஹா வேண்டாம். அதுல கீழே இறங்கி வரப்பா. எனக்கா? அவ பிடிச்சுக்கோ, நல்லா உட்காந்துக்கோ. அப்படி உட்காராத, இப்படி தள்ளி உட்காந்துக்கோ. பிடிச்சுக்கோ, அப்பா பிடிச்சுக்கோ. டாடா. இந்த வண்டி எனக்கு தான் அந்த வண்டி. டாடா சொல்லி ராலி அம்மா டாடா சொல்லி. டாடா டாடா டாடா. see you பாயா. போயிட்டு வாடே. எனக்கு என்ன, நான் இதுல பஸ் ஏறுவேன், வீட்டை பார்த்து வந்து சேர்ந்துருவேன். போமா நாங்க போறோம். வேற எதுவும் ப்ரொசீஜர் உள்ள இருக்காக்கா? வேற எல்லாம் அவ்வளவுதானா? சரி உனக்கு பாப்பாக்கு நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கூட வருவாங்க, திங்கக்கிழமை கூட வருவாங்க. சரி ஓகே. பாப்பா ஹெல்மெட்டும் சேர்த்து வாங்கி வச்சிருங்க. எதுக்காக வர வாங்கி வச்சுக்கோங்க. கேட்டு பாருங்க. மொபைல் சார்ஜர் இது வாங்கி தருவாங்களா? மொபைல் சார்ஜர் இங்கே போடணும். ஓகேக்கா. என்ன பண்ணு, இந்தா நீ ஓட்டு. ஏசப்பா ப்ரேயர் பண்ணிக்கோ. ப்ரேயர் பண்ணிடுறோம். நிலச்சிருக்கணும். ஏசப்பா வண்டி சின்ன ஓட்ட போறாங்க. இது வந்து எங்க லைஃப்ல நிலைச்சிருக்கணும். கரெக்டாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீ உட்காருமா, நீ உட்காரு. இந்த வாரேன். ஏய் இப்ப ஆன்ல தான் இருக்கா? ஆமா நான் பிடிச்சிக்கிட்டேன். கால் இவள ஆலியா என்னைய பிடிக்க சொல்லாத. தங்க அப்பா பிடிச்சுக்கோ. தள்ளி உட்காரு. சீட்டே இல்ல. ஸ்டாண்ட் எடு. ஏபா ஸ்டாண்ட் எடுக்க வரமா. சிரிப்பு காட்ட கூடாது. நான் இருக்கிற வீக்னஸ்க்கு அப்படிதான். இப்போ பிரேக் பிடிச்சு டீ கை எடுத்துக்கோ. ஆலியா என்னைய பிடிக்காத அம்மாவை. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போமா. வாங்கி திரிக்காத சல்லு இது வர நான் புட்ரஸ் எடுத்து வச்சுக்கிறது. ஓகேவா? ஒரு ஜல்லுன்னு பறந்துருவோம் பிறகு. போலாமா? எனக்கு பக்குங்க. போட்டும். பாய். ரேஸ் பண்றீ போட்டு. போவண்டே நீ சும்மா இரு. பாய். போடி வா ரேஸ் பண்ணு.